கோவக்காய் வேணான்னு கோவமா போறவங்க கூட ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. கோவக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில பச்சை வேர்க்கடலை சேர்த்து அதை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி மிக்சியில் ஆட் பண்ணி கொரன்னு அடிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நம்ம துருவி வச்ச கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோவக்காயில் ஒரு உருண்டை எடுத்து கார்ன் மாவில் இப்படி டிப் பண்ணி நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எல்லா உருண்டையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு சுவையான கோவக்காய் உருண்டை ரெடி ஆகும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டு